சரி. விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? எல்லாரும் தானே விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க? விளையாடுறது குற்றம் இல்லை, விளையாடுறது தப்பு இல்லை. ஆனா அந்த விளையாட்டு எப்ப தப்ப ஆகும்? அந்த விளையாட்டு எப்ப நீங்க தொழுகையுடைய வக்த உணர்ந்த பருவத்தை அடைஞ்ச பின்னாடியும் நீங்க தொழுகைக்கு நினைவுபடுத்தப்படாமல் விளையாட்டுல மூழ்கக்கூடிய சூழ்நிலை வருமோ, அப்ப அந்த விளையாட்டு குற்றமா? அந்த விளையாட்டு மிகப்பெரிய தவறாகும். நம்மளா சின்ன பசங்க, எல்லாம் நம்மளை மன்னிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா தப்பு. அதிகபட்சம் 10 வயசு, அதிகபட்சம் 10 வயசு. ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு ஏவுங்க, தொழுகை சொல்லி கட்டாயப்படுத்துங்க, தொழுகைக்கு பழக்குங்க அப்படிங்கிற. சொல்றது புரியுதா? 7 வயசு ஆயிடுச்சுன்னா தொழுகை சொல்லி பழக்குங்க. அதே விஷயம் 10 வயசு ஆகியும் அந்த குழந்தைகள் தொழுகைக்கு பழக மாட்டேங்க, தொழுகைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா கட்டாயப்படுத்துங்க அப்படிங்கிற. என்ன செய்ய சொல்றாங்க? கட்டாயப்படுத்த, அடிக்க சொல்றாங்க. குச்சி இல்லாம கையில் அடிங்க, கரம்ப வச்சு மாடு மாதிரி அடிக்க வேண்டாம், கையில சுரீர்னு அடிங்க, கையை கொண்டு அடிங்க அப்படிங்கிறான். ஆனா பெரம்புல அடிக்கிறத காட்டிலேயும் கையில் அடிக்கிறது ரொம்ப வலி. பெரம்புல அடிக்கிறத காட்டிலேயும் சுளீர்னு விழும். அதுவும் கரண்டு முரண்டான வேலை பார்க்குறவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொன்னாக்க 10 குச்சியை ஒண்ணு சேர்த்து வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி அடிக்க சொல்றாங்க. அசால்ட்டா சொல்றான், தூங்கிட்டான் வச்சுராது, எந்திரிச்சான் வச்சுராது, அப்படியே விளையாட போயிட்டான் வச்சுராது. இப்ப நீ ஒரு தொழுகையாளிய தொழுகப்படாம விளையாட்டை கூட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னா அவன் தொழுகாம இருக்கிறதுக்கான குற்றத்துக்கு நீ தான் காரணமாக. அவன் தொழாததுக்கு அவனுக்குரிய தண்டனை உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ தொழுகாதது ஒரு காரணம், இன்னொருத்தனை தொழுக பக்தியில விளையாட்டை நோக்கி இழுத்துட்டு போனது அது ஒரு காரணம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் யாசீன்ல சொல்லும் பொழுது, யா பனி ஆதம அல்லா தாபுது ஷைத்தான இன்னஹு லகும் அதுவும் முபீன். சூரத்துல் யாசீன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரத்துல் யாசீன்ல யா பனி ஆதம அல்லா தாபுது ஷைத்தான இன்னஹு லகும் அதுவும் முபீன். யா பனி ஆதம, ஓ ஆதமுடைய மக்களே, அல்லா தாபுது ஷைத்தான, நீங்க சைத்தானை பின்பற்றாதீங்க, சைத்தானை பின்பற்றாதீங்க. அல்லா தாபுது ஷைத்தான இன்னஹு, நிச்சயமாக அந்த சைத்தான் இருக்கிறானே, அவன் யாரு? லக்கும் அதுவும் முபீன். இன்னஹு லக்கும், நிச்சயமாக உங்களுக்கு அவன், அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதின்னு சொல்ற. என்ன சொல்றான்? பகிரங்கமான விரோதி. அல்லாஹ் ஏன் சைத்தானை பத்தி அப்படி சொல்லணும்? அல்லாஹ் ஏன் சைத்தானை பத்தி அப்படி சொல்லணும்? சைத்தானுடைய குறிக்கோள் என்னன்னா, எல்லாத்தையும் நான் வழி எடுக்க ஆசைப்பட மாட்டான். மதரசாவுக்கு ஓத வர்ற பிள்ளைங்க அவனுடைய குறி, அவனுடைய டார்கெட். சைத்தானுடைய இலக்கு யாருன்னு கேட்டா, மதரசாவுக்கு ஓத வர்ற பிள்ளைங்க, தொழுகைக்காக வரக்கூடிய சிறுவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள்.
இவங்க தான் டார்கெட், அவனுடைய இலக்கு. தொழுகாதன்னு யாரையும் சொல்ல மாட்டான், தொழுகாதேன்னு யாரையும் சொல்ல மாட்டான், தொழுகாதேன்னு யாரும் சொல்லவே மாட்டான். இப்ப தொழுகாத ஆண்டுகிட்டு இருக்கிறோம், அப்புறமே தொழுதுக்கலாம் உள்ளத்துல போடுவான். விளையாட்டு, ஏய் 2 மேட்ச் முடியும் விளையாண்டுக்கலாம்டா, ஏய் இந்த பொம்மநாடம் இந்த கார்ட்டூன் முடிஞ்ச உடனே தொழுகலாம்டா, 2 மேட்ச் முடிஞ்ச உடனே போய் தொழுகலாம்டா. மதரசா தானே, அவர் கிடக்குறாரா, நம்ம நாளைக்கு போய்க்கலாம். இப்படிதான் சைத்தான் வழி கெடுப்பான். கடைசியில் நீ கேட்ப சைத்தானை பார்த்து, நீ தானே நீ தொழ விடாம கெடுத்த, நீ தானே நீ ஓத விடாம கெடுத்த அப்படின்னு சைத்தான் கேட்பான். உன்னை ஓத வேணாம்னு சொன்னா, உன்னை தொழுக வேணாம்னு நான் எப்படா சொன்னேன்னு கேட்பான். உன்னைய ஓதாத தொலை போகாதன்னு நான் எப்படா உன்ட்ட சொன்னேன், அப்புறமேல் போய் தொழுன்னு தானே சொன்னேன், நீ ஏன் தொழுகலன்னு கேட்பான். சைத்தானை பத்தி அல்லாஹ் இன்னொரு குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த வசனம் என்ன உமரு மனப்பாடம் பண்ணல, இது கால இது கால சைத்தான் இன்சான் குரு இது கால சைத்தானு இன்சான் குரு பலம்மா கஃபர கால இன்னி பரி மின்க இன்னி அஹாபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். புரியுதா? இது ரொம்ப அற்புதமான சூரா, சூரத்துல் ஹஸ்ர்னு சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமான சூரா. புரியுதா? அதுக்கு அடுத்து சொன்னப்ப கான ஆக்கிபத்தஹுமா அன்னஹுமா ஃபின்னாரி ஹாலிதைனி ஃபீஹா வ ஸாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்துக்கு, குர்ஆனுடைய வசனங்கள். சைத்தான் எப்படியெல்லாம் ஒரு ஒரு அடியான ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வழி கெடுக்கிறான் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இதுக்கான சைத்தான் இன்சான், சைத்தான் மனுஷன் பார்த்து சொல்லுவான், நீ அல்லாஹ்வுக்கு இணை வையின்னு சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருன்னு சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருன்னு சொன்னா மனுஷன் உடனே இணை வச்சிருவான். ஏன்னா சைத்தான் வந்து நேரில் இப்ப நாங்க உங்ககிட்ட பேசுற மாதிரிலாம் சொல்ல மாட்டான். சைத்தான் இப்ப நாங்க உங்ககிட்ட வர்ற மாதிரிலாம் சைத்தான் உங்ககிட்ட பேச மாட்டான். நேரடியா உள்ளத்துல போடுவான். நேரடியா என்ன செய்வான்? உள்ளத்துல போடுவான். ஏன்னா மனிதன் என்ன செய்வான்? உள்ளம் சொல்வதைத்தான் கேட்கும். மனிதனுடைய அறிவு இருக்குது, நம்ம இந்த பருவம் இருக்குது, மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் என்ன செய்யும்? அறிவு கேட்கும். ஆனா அறிவு சொல்றத மனசு கேட்காது. அறிவு சொல்றத மனசு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மனசு பரிசுத்தமான மனசாயிரும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக ஆக ஆரம்பிச்சிடும். அறிவு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும், மனசு மாறிக்கொண்டே இருக்கும். அறிவு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும், மனது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மனசை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அறிவு உங்க உள்ளம் சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும். அறிவு நம்ம மனசு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சு. பரீது குட்டிக்கு புரியுதா அஜர்த்து சொல்றது? தாகிருக்கு புரியுதா? நஃபீலுக்கு? உனக்குடா? அது நானு என்ன சொன்னேன்? நம்ம மனசை சரி பண்ணிட்டோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுறது மாதிரி வச்சுக்கிட்டோம், நம்ம மனசை சுத்தமா நேர்மையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுறது மாதிரி நம்ம மனசை மாத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனம் சொல்வதை அறிவு கேட்க ஆரம்பிக்கும். இல்ல நான் எப்பயும் போல இருட்டிலே தான் இருப்பேன், எனக்கு இருட்டுல இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க முரண்டு பிடிச்சீங்க, வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா
அறிவு சொல்வதை உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது, எப்பயுமே ஏற்றுக்காது. அறிவு சொல்லும் எல்லாம் தொழுவு போறாங்க, நம்ம வயசு பசங்க பூரா மதரசால போய் உட்காந்து ஓதுறாங்க, நம்ம ஓதனா நல்லா இருக்குமேன்னு அறிவு சொல்லும். ஆனா மனசு கேட்காது. அதத்திற்காடுறான், அடிச்சு போடுவாடுறான், குத்தி போடுவாடுறான், அப்படி கடக்குன்னு முழுங்கிடுவாடுறான்னு சொல்லும். நீ என்ன செய்வ? வரமாட்ட. என்னைக்குமே நம்முடைய மனசை அறிவை மிஞ்ச விடக்கூடாது. நம்முடைய மனசை அறிவை ஜெயிக்க விடக்கூடாது. அறிவை தான் உள்ளத்தை ஜெயிக்க வைக்கணும். புரியுதா? மனசை நல்லவனும் இல்லாம கெட்டவனும் இல்லாம ரெண்டு கெட்டானா இருக்கும். ஆனா நம்ம அறிவு இருக்குது, எது நல்லதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். புரியுதா? இப்ப அவன்கிட்ட ஒரு 10 ரூபாயும் தர்றேன், ஒரு 10 ரூபாய் காயினும் ஒரு 1 ரூபாய் காயினையும் தர்றேன். இதுல நீ எது வேணாலும் எடுத்துக்கான, எதை எடுப்ப? நீங்க 10 ரூபாய்த்தையும் எடுப்ப. ஏன் 1 ரூபாய் எடுக்க மாட்டா? 1 ரூபாய் 10 ரூபாயை விட சின்னது. நீ 1 ரூபாய்க்கு 50 ஆசு சாக்லேட் வாங்கினி சொன்னா 2 சாக்லேட் வாங்கலாம். அதே 10 ரூபாய்க்கு வாங்கினா 20 சாக்லேட் வாங்கலாம். கரெக்டா? அப்ப அறிவுக்கு எது சரின்னு படுது? 10 ரூபாய் சரின்னு படுது. புரியுதா? புரியுதா? அறிவுக்கு எது சரின்னு படுது? 10 ரூபாய் தான் பெருசு, அது கொண்டுதான் நிறைய பிரயோஜனம் அடைய முடியும்னு அறிவு சொல்லும். ஆனா நீ அறிவை கட்டுப்படுத்தாம வச்சிருந்த அப்படின்னு சொன்னா உனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ காசு கிடைச்சா போதும். இதே ஒரு அறிவில்லாத ஒரு லூசை கொண்டு வந்து வச்சு, ஒரு பைத்தியக்காரரை கொண்டு வந்து வச்சு 10 ரூபாயும் 1 ரூபாயும் வச்சு அவர் எதை எடுப்பாரு? எதையுமே எடுக்க மாட்டாரு. ஏன்னா 1 ரூபாயோட மதிப்பெண்ணுன்றது அவருக்கு தெரியாது, 10 ரூபாயுடைய மதிப்பெண்ணுங்கிறது அந்த பைத்தியக்காரருக்கு தெரியாது, மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு தெரியாது. அதனால அவர் எதையுமே எடுக்க மாட்டார். ரெண்டையும் சேர்த்து எடுத்தாலும் எடுத்ததுதான், ஏதாச்சும் ஒண்ணு எடுத்தாலும் எடுத்ததுதான், எதையுமே எடுக்காம விட்டாலும் விட்டதுதான். அவங்கள ஒரு இதாக சொல்ல முடியாது. புரியுதா? அப்ப நம்ம அறிவுக்கு தெரியுது 10 ரூபாய் பெருசுன்னு தெரியுது. அது மாதிரிதான் மதரசாவுக்கு போறது நல்லதுன்னு தெரியும், ஓதுறது நல்லதுன்னு தெரியும், படிக்கிறது நல்லதுன்னு தெரியும். ஆனா உள்ளம் ஏத்துக்கிறாரு, நான் போய் விளையாடணும், நான் ஜாலியா இருக்கணும், நான் நல்லா டைம் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், எல்லாம் சொல்லும். எல்லாம் என்ன செய்யும்? மனசு சொல்லும். அறிவு சொல்றது எடுத்துக்கிறாது. ஓதாத, சொல்ல போகாத. தொழுகிறவங்கள அஜத்து மாதிரி பார்த்தா ஒரு பயமா இருக்கும், பார்த்தா ஓடிடுவோம். ஆனா சாமி ஊர்வலம் போனா கொட்டடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா முதல்ல முண்டிக்கிட்டு அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்குலாம் முந்தி முதல்ல நம்ம தான் நிற்போம். தொழுகிறதுக்கு ஜமாத்து வர்றாங்க, அஜத் வர்றாங்க, தொழுகைக்கு சாத்தியை சந்திக்க வர்றாங்க, கூப்பிட்டு வர்றாங்கடா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிடுவான். ஆனா சாமி ஊர்வலம் போகும்போது இல்ல பணத்தை தூக்கிட்டு போகும்போது ஏதாவது கொட்டு சவுண்டு கேட்டாலே, நல்லதே கெட்டதை கொட்டு சவுண்டு கேட்டாலே நம்ம பிள்ளைங்களுக்கு போதும். அந்த கூட்டத்துக்கெல்லாம் முதல்ல நம்ம தான் போய் நிற்போம். அப்படித்தானே? உண்மையா பொய்யா? போகாதவங்க நல்ல பிள்ளைங்க, போறவங்களுக்கு அதை பத்தி தெரியலேன்னு அர்த்தம். கெட்டவங்க எல்லாம் சொல்ல மாட்டேன், போறவங்களுக்கு அதை பத்தி தெரியலேன்னு சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னீங்கன்னா போறீங்கன்னு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிள். அப்படிலாம் நடக்குது. அப்படியெல்லாம் நீ போய் கொண்டு வேண்டிய பாப்ப தானே சவுண்டு கேட்டா நீங்க தம்பி குடுக்குன்னு ஓடுவீங்க தானே? ஏய், நான் நேரில் பார்த்திருக்கேனா இல்லையா? நான் நேரில் பார்த்திருக்கேனா இல்லையா? என்னைய பார்த்து நீ ஒழிஞ்சிருக்கியா இல்லையா? டேய், அதான் மேட்டர், அதுதான். புரியுதா? நாங்களும் உங்க வயசுக்கு இப்ப பார்த்தோம்ப்பா, இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்போ தவறுன்னு தெரிஞ்சிச்சோ திருத்திக்கிட்டோம். எப்ப தவறுன்னு தெரிஞ்சிச்சோ, இதுக்குத்தான் நல்லவங்களோடையும் பெரியவங்களோடையும் சேரணும் அப்படின்னு. நல்லவங்களோடையும் பெரியவங்களோடையும் சேரணும் அப்படின்னு. பெரியவங்கன்னா நல்ல தொழுகையாளிகள், வணக்கசாலிகள், மரியாதை தெரிஞ்சவங்க கூட போய் பழகணும். குண்டு விளையாடுறவங்க கூட சீட்டு விளையாடுறவங்க கூட போய் சேர்ந்தோம்னாக்க நாமனா அப்படித்தான் வருவான். வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அறா டே அந்த கல்லறா இந்த கல்லறான்னு உட்காந்துருப்போம். புரியுதா? அதனாலதான் சொல்ல வர்றேன், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது,
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். புரியுதா? ஒருத்தனால 2 பேர் தொழுகை வீணா போச்சு. ஆனா உங்க 2 பேர்னால இன்னைக்கு மதரசாக்கு வந்துட்டான். அவனால உங்க 2 பேர் தொழுகை வீணா போச்சு. ஆனா உங்க 2 பேர்னால அவன் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான்ல, அனுப்பிச்சிட்டாங்களா அவங்க அம்மா? இதுதான் விஷயம். அப்ப உங்களோட அவன் சேர்றதுனால மதரசாக்கு வந்துட்டான். அவனோட நீங்க சேர்ந்ததுனால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? தொழுகையை மிஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டா? சேரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதான் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. யாரும் யாரு கூடயும் விரோதம் கொள்ளக்கூடாது. யாரு கூடயும் பகைமையை வச்சுக்க கூடாது. கோவிக்க கூடாது. சகோதரத்துவத்தோட இருக்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நெருங்கி பழகணும். ஆனா நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல விஷயங்களுக்கு ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சா அந்த விஷயத்த அவன் செய்யறான்னு சொன்னா அவனை சொல்லி பார்க்கணும், தடுத்து பார்க்கணும். முடிஞ்சா அடிச்சு கூட பார்க்கணும். ஏன்டா செய்யாத போகாதான்னு சொல்லி அடிச்சு கூட பார்க்கணும். திருந்தலைன்னா நட்பை விட்டு விலகிடணும். திருந்தலைன்னா அந்த நட்பு நமக்கு தேவையில்லைன்னு விலகிடணும். அப்படி விலகலே அப்படின்னு சொன்னா அவன் செய்யக்கூடிய குற்ற செயல்களுக்கு நம்ம பங்குதாரரா ஆயிடுவோம். நமக்கு அவன் செய்யற தப்புல ஷேர் இருக்கு பாவத்துல. புரியுதா? ஏன்னா அவன் செய்யற தவறை நம்ம தடுக்க முடியல. சொன்னா நம்ம கோச்சிட்டு போயிடுவானோ, நமக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு நம்ம கண்டுக்கிறாம இருந்தோம்னா அது பெரும் பாவம் தான். அவன் செய்யற பாவத்துல நமக்கு பங்கு இருக்கு. புரியுதுங்களா சொல்லக்குட்டி? இந்த மாதிரி சைத்தான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு, புரியுதா தாகிரே? சைத்தான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு வழிகட்டு போயிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதை பத்தி சொல்லும்போது சொல்றான், فَكَانَ عَاقِبَتُهُمَا أَنَّهُمَا فِي النَّارِ خَالِدَيْنِ فِيهَا وَذَلِكَ جَزَاءُ الظَّالِمِينَ. அவங்க 2 பேத்துக்குமே தண்டனைங்கிறான். வழி கெடுத்தவனுக்கு மாத்திரம் தண்டனை இல்ல, வழி கெட்டு போனவனுக்கும் தண்டனை. வழி கெடுத்தவனுக்கு மாத்திரம் தண்டனை இல்ல, வழி கெட்டு போன அவனை ஃபாலோ பண்ணினவனுக்கு. ஏன் அவன் சொல்றதை கேட்டா நல்லது கேட்டா தெரியும்ல, நல்லா கேட்பான். தொழுகாம இருக்கிறது குற்றம்ன்றது உனக்கு தெரியும் தானே? தொழுகாம இருக்கிறது குற்றம்ன்றது உனக்கு தெரியும் தானே? தொழுகாம இருக்கிறது குற்றம்ன்றது உனக்கு தெரியும் தானே? நீ ஏன் தொழுகலேன்னு பிடிச்சுக்குவான். அவன் கூட ஏன் போனேன்னு பிடிச்சுக்கிடுவான். அப்ப நீ ஏன் அவன் கூடயே கெட அப்படின்னு விட்டுருவான். அதான் நல்லா சொன்னான். அப்ப காண ஆக்கிபத்துஹுமா அன்னஹுமா ஃபின்னாரி ஹாலிதைனி ஃபீஹா. அது 2 பேத்துக்குமே தண்டனை. புரியுதா? இப்ப சொல்லுங்க, சைத்தான் நம்மளுக்கு யாரு? கரெக்டா சொல்லணும். யார் சொல்றான்னு பார்ப்போம். சைத்தான் நம்மளுக்கு யாரு? எப்படிப்பட்ட விரோதி? பகிரங்கமான விரோதிங்கிறான். சூரத்துல் யாசீன்ல வரும் இந்த வசனம், யா பனி ஆதம் அல்லா தாபுது ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். இன்னஹு லகும் அதுவும் முபீன் அல்லாஹ் சொல்றான். புரியுதா? அவன் யாரு? அவன் நம்மளுக்கு யாரு? பகிரங்கமான விரோதி. அதனால சைத்தான் கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கிற கூடாது. எப்பயுமே சிக்கிடக்கூடாது. சைத்தானுடைய இதுல எப்பயுமே சிக்கிடக்கூடாது. புரியுதா? புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுதானே? அப்ப இனிமேல் மதரசா கரெக்டா வரலாமா? கரெக்டத்துக்கு வரலாமா? ஓதலாமா? சீக்கிரம் குரானை தொடங்கலாமா? குரானை விளங்கி ஓதலாமா? குரான்ல ஹதீசுகள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணலாமா? 5 வக்துக்கு யாரெல்லாம் தொழுகிறீங்க இனிமேல் கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். சரி, அதே ஃபஜருக்கும் சேர்த்துத்தான், ஃபஜருக்கும் சேர்த்துத்தான் வரணும். அதே மாதிரி ஒன் பாத்ரூம் போனா கழுவிடுவோம், சுத்தமா கழுவிடுவோம். கை தூக்குங்க, சுத்தம் பண்ணிடுங்க, கை தூங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன் பாத்ரூம் போனா என்ன செஞ்சிடணும்? கரெக்டா சுத்தம் பண்ணிடணும். சரியா? சரி, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி இஸ்லாம் சார்ந்த எந்த விஷயம் பள்ளியாசல் ஆனாலும் கலந்துக்கணும். இஸ்லாம் சார்ந்த
எந்த விஷயம் பள்ளியில் நடந்தா கலந்து, ஜமாத் வர்றாங்களா, கஸ் நடக்குதா, கஸ்ல ஆர்வமா கலந்துக்கிறணும். புரியுதா? கஸ்ல ஆர்வமா கலந்துக்கிறணும். அதே மாதிரி பயான்கள்ல கலந்துக்கிறணும். கஸ்ல தாவத் பேச்சு நடக்கும், தீன் பேச்சு நடக்கும். கஸ்ல வெளியே போறவங்க கூட சேர்ந்து போகணும், தீன் பேச்சுல கலந்துக்கணும், தாவத்துடைய பேச்சுல கலந்துக்கணும். காலை மாலை முலாக்கத்து இருக்குது, முலாக்கத்துக்கு போகணும். எல்லாத்துலயும் கலந்துக்கணும். கலந்து கொண்டாதான் நம்ம நேர்வழிக்கு வர முடியும். எதுவுமே தெரியாம நேர்வழிக்கு வர முடியும். எதுவுமே தெரியாம கஸ் நடக்குதுன்னா ஓடி ஓட்டமா ஓடி வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிற கூடாது. நம்மளை அஜய் பிடிச்சி உட்கார வச்சிடன்னு பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிற கூடாது. புரியுதா? சொன்னது புரிஞ்சா இல்லையா? அதான் விஷயம். இப்ப சொல்லுங்க, சைத்தான் நம்மளுக்கு யாரு? எப்படிப்பட்ட விரோதி? மோசமான விரோதி நான் சொன்னேன். பகிரங்க விரோதி. பகிரங்க விரோதி. புரியுதா? இப்போ என்னைய பத்தி அன்னைக்கு அஜரத்தை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுனியா, ஆள் யாருன்னு பார்க்க வேண்டாம், தப்பா பேசுனியா. ஆனா நேர்ல பேசுவானா? நேர்ல பேச முடியாது. ஆனா காணாம என்ன செய்யலாம்? யார் வேணா பேசலாம். அந்த ஒரு அஜர்த்தாரா பொழுதுன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரா, சும்மா மதரசாக்குவான் வரட்டுறாரா, அடிக்கிறாரா, திட்டுறாரா, பார்க்கும் போதெல்லாம் வைக்கிறாரா. மனுஷனா இருந்தாலும் எங்கிட்ட இருந்துடா வந்தாங்க நீங்க எல்லாம் அப்படின்னு பேசத்தான் தோணும். ஆனா அஜர்த்த நேர்ல ஒருத்த பேச முடியுமா அப்படியே? அப்ப அது பகிரங்கமான விரோதம் கிடையாது, மறைமுகமான விரோதம். உள்ளத்துல இருக்கு, ஆனா வெளிப்படுத்த முடியாது. அது அந்த அந்த விரோதத்துக்கு சக்தி இல்லை. அந்த விரோதத்துக்கு ஆனா சைத்தான் அப்படி கிடையாது. அல்லாஹ் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காமிச்சிட்டான். சைத்தான்ற ஒருத்தர் இருக்கான், அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான், அவன் இந்தந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வான், உங்களை வழி கெடுப்பான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால இதையும் சொல்லிட்டான். நமக்கு சைத்தானா யாரும் தெரியும் தானே? சைத்தான் நல்லவனா கெட்டவனா? நீ சொல்லு. சைத்தான் நல்லவனா கெட்டவனாடா? கெட்டவன். நீ சொல்லு, சைத்தான் நல்லவனா கெட்டவனா? நீ சொல்லு, சைத்தான் நல்லவனா கெட்டவனா? சைத்தான் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் சொல்றீங்க. ஆனா சைத்தானை பார்த்துருக்கீங்களா? முன்ன பின்ன பார்த்து பழகிருக்கீங்களா? அப்புறம் எப்படி கெட்டவன் சொல்றீங்க? நீ சைத்தானை பார்த்து நேரல உனக்கு அப்படி இருக்கேன் ஒரு தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏன் காமெடி பண்ற? புரியுதா? செல்லுலாம் அனிமேஷன் வீடியோ. சைத்தானா யார் கணக்கும் தெரிய மாட்டேன் சபதம் எடுத்துக்கிட்டேன். புரியுதா? ஆனா சைத்தானா முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, யாருன்னு தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அவனை பத்தி? கெட்டவன் சொன்னது யாருப்பா? உங்களுக்கு சைத்தான் கெட்டவன் சொன்னது யாரு? அல்லாஹ் உங்ககிட்ட நேர்ல வந்து சொன்னானா? நபி நேர்ல வந்து சொன்னாங்களா உங்ககிட்ட? உங்களுடைய உள்ளத்திலே இயல்பிலே தோன்றி இருக்காது சைத்தான்னா கெட்டவன் அப்படிங்கிறது. உங்களுடைய உள்ளத்தை அல்ல ஏற்கனவே உள்ளத்துல போட்டு வச்சிருக்கேன். நம்ம உள்ளத்துல அல்ல ஏற்கனவே நம்ம உள்ளத்துல. அதனாலதான் நம்ம என்ன ஓதுறோம்? குர்ஆன் ஓதுறோம். சைத்தான் நம்ம எதிரிங்கிறதுனாலதான் அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு என்ன ஓதுறோம்? சொல்லுங்க, என்ன ஓதுவோம்? பிஸ்மில்லா சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவோம். அது என்னது? என்னது? அதுக்கு அர்த்தம் என்ன? சைத்தானை விட்டு விலகிறதா? அஊது பில்லாஹிக்கு அர்த்தம் தெரியல. ஆனா உலமாக்களுக்கு மேல என்ன செய்யறா? உலமாக்களுக்கு மேல விளக்கம். நமக்கு எல்லாம் தெரியும்னு அதுவும் ஒரு சைத்தானியத் தான். எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சா அதுவும் ஒரு சைத்தானுடைய அசராத் தான். வரலாறுகள்ல அதுக்கு நீண்ட நெடிய சம்பவம் இருக்கு. வரலாறுல நீண்ட நெடிய சம்பவம் இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும்னு பெருமை நமக்கு வந்துடக்கூடாது. வந்துட்டா அதுவும் சைத்தானுடைய அசராத் தான். புரியுதா? எப்படி வேணாலும் ஒரு மனிதன் வழி கெடுப்பான். உள்ளத்துல பெருமையை போட்டு விட்டுருவான். இப்ப நீ பெருமைக்குத்தான் அடிமைப்படுவ அப்படின்னு கேட்டா அல்லாஹ் உள்ளத்துல பெருமையை போட்டு விட்டுருவான். சைத்தான் அவுது பில்லா. சைத்தான் உள்ளத்துல என்ன செஞ்சிருவான்? பெருமையை போட்டுருவான். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? உள்ளத்துல பெருமைக்கு இடமையே கொடுக்க மாட்டான். நம்ம உள்ளத்தை கட்டுப்படுத்தி வைக்கத்தான் பார்ப்போம். புரியுதா?
அதான் நம்ம என்ன சொல்றோம், சைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறதுக்காக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஓதணும். எதுவும் செய்ய ஆரம்பிக்கும் போதும் அவுது பில்லாஹி சொல்லி பிஸ்மில்லாஹி சொல்லித்தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆமாவா இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானப்பா? இங்க யாரெல்லாம் அவுது பில்லாஹி சொல்லி வேலையை ஆரம்பிப்பீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நீதானே சைத்தான் நல்லவேன்னு சொன்னா கையை தூக்குற? சைத்தான் உனக்கு ஃப்ரெண்டுனா ஏன் கை தூக்குற? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா உனக்கு தெளிவான இல்மாற்ற இல்மையும் ஈமானையும் கொடுக்கணும். புரியுதா? சரி, கீழே போடுங்க. அப்போ இனிமே நம்ம என்ன செய்யலாம்? அவுது பில்லாஹி ஓதிக்கொண்டே இருக்கணும். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோம்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிங்க. காரியம் வெற்றியோட முடியும். அந்த காரியத்தை வெற்றி அல்லாஹ்வோட பேரை சொல்லியாச்சுன்னா முதல்ல சைத்தான்ல இருந்து பாதுகாப்பு அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு கேட்கிறோம். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற திருநாமங்களை கொண்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். அந்த வேலை தோத்து போகுமா? தோக்காது. என்னைக்குமே வெற்றி தான் பெறும். சரியா? இது வெற்றியினுடைய ஒரு ஒரு மறைமுகமான ஒரு விஷயம். தாரக மந்திரம், தாரக மந்திரம் சொல்லலாம். அதுக்காக எக்ஸாமுக்கு படிக்காம போய் உட்காந்துக்கிட்டு 4 பூரா புக் எடுத்து படிக்காம ஹோம்ஒர்க்கே பார்க்காம பரீட்சையில அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கினா பாஸ் ஆகிடலாமா? அதுதான் முட்டாள்தான். புரியுதா? புரியுதா? சொல்றது புரிஞ்சா? யார் பாஸ் ஆக முடியும்? பாஸ் ஆக முடியறது யாரு? பரீட்சை நடத்துற பரீட்சையில யார் பாஸ் ஆக முடியும்? நம்ம தான் பாஸ் ஆக. எல்லாத்தையும் பாஸ் ஆக முடியுமா? எவன் பாஸ் ஆவான் பரீட்சையில? நடத்துற பரீட்சையில யார் முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்து நல்லா படிச்சானா அவன் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். சொல்றது புரிஞ்ச தங்கங்களா? யாரு நல்லா படிக்கிறானோ, அன்றாட பாடங்களை அன்றாட படிச்சு முடிக்கிறானோ அவன் தான் பரீட்சையில நல்ல மார்க் நல்ல மதிப்பெண்களோட பாஸ் ஆக முடியும். புக்கையே தொடாம பொழுதுன்னு ரோட்லயே சுத்திட்டு முச்சந்திலேயே உட்கார்ந்து இருந்துட்டு பரீட்சை பேப்பர்ல மட்டும் அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹி சொல்லி ஆரம்பிச்சான்டா பாஸ் ஆயிடுவானா? அல்லாஹ் வந்து பேப்பர்ல எக்ஸாம் எழுதி வச்சுட்டு போவேன், நீ என் பேரை சொல்லிட்டப்பா, சைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்டப்பா, என்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு கூப்பிட்டுட்டப்பா, அதனால அவன் பரிசு பேப்பர்ல நான் ஆன்சர் எழுதுறேன் நல்லா எழுதி கொடுப்பானா? வந்து இதை மலக்குமார்களை விட்டு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அனுப்புவானா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான். அந்த மாதிரி உதவியெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறான், அறிவாற்றல கொடுத்துருக்கிறான், சிந்தனை ஆற்றல கொடுத்துருக்கிறான், முயற்சி செய்யக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கிறான். நம்ம தான் முயற்சி பண்ணி படிச்சு பாஸ் ஆகணும். புரியுதா? அப்போ படிப்புல முழு கவனம் செஞ்சு உழைப்பு செஞ்ச மாத்திரம்தான் பரீட்சையில என்ன செய்ய முடியும்? பாஸ் ஆக முடியும். அதே மாதிரிதான் தீனுடைய விஷயத்துல ஈமானுடைய விஷயத்துல யார் முயற்சி எடுத்து நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்றாங்களோ அவங்க மட்டும்தான் ஈமான்ல அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஜெயிக்க முடியும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஜெயிச்சு காட்ட முடியும். இல்லைன்னு சொன்னாக்க நமக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்ற போது அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? நண்பரை பத்தி சொல்லும் பொழுது மறுமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வாக்குறுதியளிக்கப்பட்ட நாள் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்ய முடியாது. யௌமலா யுக்னி மௌலன் அன் மௌலன் ஷைஅன் வலா ஹும் யுன்ஸரூன். யௌமலா யுக்னி மௌலன் அன் மௌலன் ஷைஅன் வலா ஹும் யுன்ஸரூன். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு ஒரு சிறிய பொருளை கொண்டு கூட, ஒரு சிறு துரும்பளவு வஸ்துவை கொண்டு கூட என்ன செஞ்சிட முடியாது, உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற கியாமத் நாளை பத்தி சொல்லுகின்ற பொழுது. புரியுதா? அல்லாஹ் தஆலா யாருக்கு ரஹ்மத் செஞ்சானோ அவங்கள தவிர, அல்லாஹ் தஆலா யாருக்கு ரஹ்மத் செஞ்சானோ அவங்கள தவிர. அதனால அல்லாஹ் ரஹ்மத் செய்யப்பட்ட நல்லடியார்கள நம்ம இருக்கணும். அல்லாஹ் அருள் பொழிந்த நல்லடியார்கள்ல ஒரு வாரம் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும். சரியா? ஆசைப்படலாமா? அப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாக்க மதரசாவோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறணும், தொழுகணும், தொழுகையை மிஸ் பண்ண கூடாது,
வக்துக்கு கரெக்டா வந்து ஆஜராகணும். காலை மாலை மக்தப்ல வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறணும். ஜமாத் வர்றாங்களா, ஜமாத்து கூட உழைப்புல கலந்துக்கிறணும். எதுவும் பயான் பண்ணாங்களா, பயான்ல கலந்துக்கணும். தாலீம்ல கலந்துக்கணும். புரியுதா? அஜரத்தை பார்த்து ஓடி ஒளியக்கூடாது. இங்க வானா வந்துடணும், உட்காருனா உட்காந்து ஓத ஆரம்பிச்சிடணும். புரியுதா? இதுக்கு மேலேயாவது மதரசாக்களுக்கு கரெக்டா வாங்க. ஸ்கூல் பாடங்களை நல்ல முறையில படிங்க. நல்ல முறையில அல்லா தலா நல்ல முயற்சி செய்யுங்க. அல்லா தலா உங்களுக்கு வாழ்க்கையில ஈருள்ள வாழ்க்கையில வெற்றி தருவான். நம்ம பாதை மாதிரி போனோம் அப்படின்னா அல்லா நம்மளை கை கழுவி விட்டுருவான். நம்ம பாதை மாதிரி போனோம்னா அல்லா தலா நம்மளை கை கழுவி விட்டுருவான். அந்த பாதையவே நிரந்தரமாக்கி விட்டுருவான். புரியுதா? நம்ம திருந்தது கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா அல்லா நம்மளை காப்பாற்றி விட்டுருவான். சரியா? சரி, நம்ம பண்ணிக்கலாமா? இன்ஷா தொழுகை களவாக்காம தொழுகலாமா? ஒருவேளை தூங்கிட்டாலும் எப்போ நமக்கு முழிப்பு வருதோ அப்ப என்ன செஞ்சிடணும், தொழுகையுடைய பக்தான் பார்க்கணும், தொழ முடியுமான்னு பார்க்கணும். நம்ம வாட்டுக்கு 12 மணிக்கு எந்திரிச்சு உச்ச நேரத்தை எந்திரிச்சு தொழுதோம்னா தொழு செல்லாம போயிடும். சூரியன் மறைய நேரத்தை தொழுதோம்னா தொழுகை செல்லாம போயிடும். சூரியன் உதிக்கிற நேரத்தை தொழுதோம்னா தொழுகை செல்லாம போயிடும். சரியா? அதனால இது தொழுகக்கூடிய நேரமான்னு சொல்லி பார்த்துட்டு உடனே தக்பீர் கட்டி தொழுதணும். காமத் சொல்லணும், பாங்கு சொல்லணும். பாங்கு சொல்லி கேட்டிருந்தா பாங்கு சொல்ல வேண்டியதில்லை. இல்ல பாங்கு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா பாங்கு சொல்ல வேண்டியதில்லை. காமத்து ஒளி செஞ்சுட்டு காமத்து சொல்லி தக்பீர் கட்டி தொழுகிற வேண்டியது. புரியுதா? எந்த காரணத்தை கொண்டு தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. முஸ்லிம்களுடைய முதல் அடையாளம் எதை கொண்டுதான் சொல்லப்படுது? ஈமானுக்கு அப்புறம் தொழுகையை கொண்டுதான் சொல்லப்படுது. தொழுகை கொண்டுதான் ஒருவர் முஸ்லிம்னு அறிந்து கொள்ளப்படும். புரியுதா? அம்சம் சொன்னாங்க, ஒரு இணை வைப்பாளருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா தொழுகை. ஒரு இணை வைப்பாளருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா தொழுகைன்னு சொன்னாங்க. புரியுதாப்பா? ஒரு இணை வைப்பாளருக்கும் முஸ்லீமுக்கும் என்ன வித்தியாசம்? தொழுகை தான் வித்தியாசம். அப்ப நம்ம தொழுகைனா நம்ம யாருதான்? இணை வைப்பாளர். புரியுதா? இணை வைப்பாளர்னா தெரியுதா? காஃபின்னு சொல்லுவோம்ல, காஃபின்னு சொல்றோம்ல, அவங்கதான் இணை வைப்பாளர் சொல்ல, தமிழ் அவங்க இணை வைப்பாளர்கள் சொல்லுவாங்க. புரியுதா? புரிஞ்சா? அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தொழுகை தான். அப்ப நம்ம தொழுகைனா நம்ம யாரு? இந்த ஹதீஸ் அடிப்படையில நம்ம யாருன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அப்ப நம்ம தொழுகாம இருக்கலாமா? தொழுதரணும். வக்துக்கு வந்து தொழுதரணும். சரி, தொழுவிட்டு போய் விளையாடுங்க. யாரு வேணாம்னு சொன்னா? இந்த நல்லா ஒண்ணுக்கு 2 ஃபேன் போட்டு லைட் போட்டு மதரசால ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. அங்க போனா இந்த காத்து கிடைக்குமா? கெட்ட வார்த்தையில 2 திட்டு தான் வாங்கணும். கெட்ட வார்த்தையில 2 திட்டு தான் வாங்கணும். இப்ப இங்க உட்காந்துருக்கிறீங்க. எத்தனை லட்ச நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறான்னு தெரியல. எத்தனை லட்ச கணக்கான நன்மைகளை உங்களுக்கு வாரி வணங்கிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல. உங்களுக்கு சுத்தி எத்தனை மலக்குமார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பீக்காட்ல போய் உட்காந்துன்னு சொன்னாக்க மலக்குமார்கள் வருவாங்களா? ஒண்ணுக்கு இருந்தா கழுவ மாட்டான். அப்படி இருந்துட்டு ஒரு ஓரத்தை புதர்ல போய் நின்று ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துருவோம். சுத்தம் இருக்காது. சுத்தம் இல்லைன்னா மலக்கள் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. ஆனா ஜீன்ஸ், கெட்ட ஜீன்ஸ் தான் நம்ம கிட்ட வந்து நின்றுக்கிறோம். சண்டை மூட்டி விட்டுருவாங்க. ஒரு பந்தயத்து விளையாடி பயங்கரமான கோவம் வந்து அசிமா தட்டுவாங்க. இவனே ஏன்டா பந்தம் மிஸ் பண்ணு சொல்லி வைய வாங்க வேண்டியது வரேன். பஞ்சவனே இவனுக்கு கோவம் வரான். நீ என்னடா நீ அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சண்டை வரேன். பேட்டையும் ஸ்டெம்பையும் கொண்டு மடம் மாறி மாறி அடிச்சுக்கிற வேண்டியது. கையில் வச்சுக்கிற கல்லு முள்ளு கம்புகளை வச்சு அடிச்சு மல்லி கட்டு ஒருத்தர் மண்டையை பத்திக்கிற வேண்டியது. தேவையா? இது நல்லதா? இல்ல இங்க உட்காந்து போய் அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி பேசிக்கிட்டு ஓதிக்கிட்டு உட்காந்து இது நல்லதா? அதுக்காக விளையாடவே வேண்டாம் சொல்லலப்பா. நான் நல்லா புரிஞ்சுக்குங்க. விளையாடுங்க, வேணாம் சொல்லல. விளையாடுங்க, வேணாம் சொல்லல. ஆனா தொழுகிற நேரத்தில் தொழுதுருங்க. மதரசா நேரத்துல வந்து மதரசாவில கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க விளையாடுங்க. புரியுதா? அதுக்காக விளையாடாம ஒரே இடத்துல இருந்துகிட்டு சோம்பேறி மாதிரி உட்காந்துடவும் கூடாது. இஸ்லாம் விளையாட சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆகமான விளையாட்டுகளை ஆகமான முறையில விளையாடுங்கன்னு சொல்லுது. ஆனா நம்ம ஆகமான விளையாட்டுகளையே ஆகாத முறையில தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆகமான விளையாட்டுகளையே ஆகாத முறையில தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஆகமான விளையாட்டுகளை ஆகமான முறையில விளையாடணும். தொழுக டயத்துல ஓடி வந்து ஒளி செஞ்சு போட்டு தொழுது போட்டு அப்படி அஜர்த்து சலாம் கொடுத்த உடனே திடீர்னு ஓடக்கூடாது. எல்லாத்தையும் மிஸ் ஆயிரும். துவாவில் கலந்துக்கணும், சுன்னத்து தொழுகணும், நஃபில் தொழுகணும். அப்புறம் போய் விளையாடுவோம். ஏன்னா எனக்கு அந்த விளையாட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடாது. விளையாட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடாது. ஆனா எது நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்?
நம்ம தொழக்கூடிய தொழுகையும் ஓதக்கூடிய ஓதுகையும் நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். தொழக்கூடிய தொழுகையும் ஓதக்கூடிய ஓதுகையும் நம்மள என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். குரான்ல ஒரு சூறா இருக்கு, சூரத்துல் முல்க்னு சொல்லுவாங்க. தபாரக்கல்லதி பீதிகில் முல்க்னு ஆரம்பிக்கும். அந்த சூறா பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த சூறாவை ஒருவர் இரவுகள்ல வளமையா ஓதிக்கிட்டே வர்றாருன்னு சொன்னா, அவர் ஒருவேளை மௌத்தானதுக்கு பின்னாடி அவரை கபூர்ல அடக்கிட்டாங்கன்னா கபருடைய வேதனைகள் அவரை ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிறாங்க. கபருடைய வேதனைகள் அவரை ஒண்ணும் செய்யாதுங்கிறாங்க. மலக்குமாருடைய விசாரணைக்கு அவர் பயப்பட மாட்டாருன்னு சொல்றாங்க. மலக்குமாருடைய விசாரணைக்கு பயப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? சொன்னது புரிஞ்சா செல்லக்குட்டி? அதனால மதரசாக்கு மேசாக்கு வாங்க. 1 மணி நேரமா 2 மணி நேரம் மதரசா நடக்குது. நல்ல முறையில ஓதி பழகிக்குங்க. நான் அடிக்க மாட்டேன். இது வரைக்கும் யாரையும் ஏன்டா ஓதுன்னு அடிச்சிருக்கேனா? மதரசாவுக்கு வரலேருந்தே அடிச்சிருக்கேன். சேட்டை பண்ணி சண்டை போட்டா அடிப்பேன். ஆய்வாரத்தை பேசினாத்தையும் அடிச்சிருக்கேன். புரியுதா? தேவையில்லாம யாராவது கூப்பிட்டு வச்சு சப்பி சப்புன்னு அடிச்சிருக்கேனா? அப்புறம் ஏன் பார்த்து பயந்து ஓடுறீங்க? ஓடக்கூடாது. கூப்பிட்டா உடனே வந்துடணும். அது இந்த வரேன் அஜிராஜ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓதிட்டு போய் விளையாடுங்க. யாரு வேணும்னு சொன்னா முழு பரிச்சை லீவு 45 நாள் லீவு விட்டுருக்கான். இப்போ பகல் பூரா சுத்திரிக்க விளையாடுறீங்க. சாயந்தரம் குளிச்சான் நேரம் ஃபேனை போட்டு உட்காந்து அல்லாவோட இல்ம கத்துக்கிட்டு போக வேண்டியதானா? சொல்றது புரியுதா? சில குட்டிகளா வாஜித்து குட்டி புரிஞ்சா சொல்றது? மிஸ்டர் கோயம்புத்தூர் உங்களுக்கு புரிஞ்சா? மிஸ்டர் மதுரை புரிஞ்சா? இன்னும் தொழுகை மிஸ் பண்ண மாட்டீங்க தானே? என்னடா வெள்ளக்கார துறை முகமது ரியான் உனக்கு புரிஞ்சா? ஆளே அழகா இருக்கிற, பேரும் அழகான பேரு. புரியுதாடா? செயல்களையும் அழகா மாத்திக்கிறா. எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுப்பான். புரியுதா? செயல்கள் நல்ல முறையில மாத்திக்க அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான்? வெற்றியை கொடுப்பான். புரியுதா? முயற்சி செஞ்சு படி, முயற்சி பண்ணி ஓது. அல்லாஹ் தான் உன்னுடைய வாழ்க்கையை ஒளி நிறைந்த வாழ்க்கையை மாற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சரியா? பாதை மாதிரி போனோம்னா நம்ம நல்லா அப்படியே விட்டுருவான்ப்பா, பார்த்துக்குங்க. புரியுதா? நம்ம தேர்ந்தெடுக்கிற வழியை பொறுத்து தான், எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பாதையை பொறுத்து தான் எல்லாம் நம்மளை வழி நடத்துவோம். சரியா? அப்ப ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.